ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரூஃப் ரீடிங். ஸோ லாஸ்ட் இதில் வந்து காப்பி எடிட்டிங் பார்த்தோம். ஸோ காப்பி எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கலையோ ஒரு ஒர்க்கையோ எழுதி கையில் கொடுத்ததுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் எடிட்டிங். ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய லாஸ்ட் எடிட்டிங். ஓகே, ஸோ ப்ரூஃப் ரீடிங்க்கும் காப்பி எடிட்டிங்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். என்ன இந்த சென்ஸ், ரெண்டுமே வந்து எடிட் பண்ணுறது தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி காப்பி எடிட்டிங் முடிஞ்சது தான் ப்ரூஃப் எடிட்டிங்க்கு போகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் பெரிய ஹியூஜான டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அலர்ட்டாக வந்து டிப்போகிராஃபிக்கல் எரர்ஸ், அதாவது அந்த டைப்போ எரர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்போ எரர்ஸ், கிராமர் மிஸ்டேக், ஸ்டைல், ஸ்பெல்லிங். ஸோ ஆல்மோஸ்ட் இதே தான் நம்ம காப்பி எடிட்டிங்லேயும் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சுப்பீரியரான நாலேஜ் இருக்கணும். ஃபங்க்ஷன் லைக் லாங்குவேஜில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கமாண்ட் இருக்கணும் டு நோ தெர் இஸ் சம் பங்க்சுவேஷன் ஆர் கிராமர் எரர். ஓகேவா? ஸோ நாட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பங்க்சுவேஷன் எங்கே வரணும் எங்கே வரக்கூடாதுன்றது. ஒன்லி பீப்புள் ஹூ ஹாவ் அ கிரேட் நாலேஜ் கேன் கெட் இட். ஸோ வாட் இஸ் ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு பார்த்தா, ப்ரூஃப் ரீடிங் வந்து ஒரு ப்ரூஃப் காப்பியை படித்து அதில் இருக்க எரர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ப்ரூஃப் ரீடிங் ஒரு ப்ரூஃப் காப்பியை படித்து அதில் எரர்ஸை சரி பண்ணுறது. இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டேஜஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாவலில் இருந்து ஒரு மேகசின் ஆர்டிக்கல் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் ரீடிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு டைமும் ஃப்ளாலெஸ்ஸாக எழுதுறது கிடையாது. ஷேக்ஸ்பியரிலேருந்து வேர்ட்ஸ்வர்த்லேருந்து யாராக இருந்தாலும் சரி, ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபால்ஸை கண்டுபிடிக்கிறது. சம்டைம்ஸ் நமக்கே அந்த ஃபால்ட் தெரியாது அன்லெஸ் வி பப்ளிஷ் தெம். ஸோ இப்போ நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு ஜேர்னல் எழுதுகிறவங்களா இருந்தால், ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தால், அவங்களுக்கு எழுதுகிற வேலை இருந்தால் தெரியும். நீங்கள் அப்போதைக்கு எழுதி ரெண்டு முன்னாடி படித்து பார்க்கும்போது கூட யூ நாட் ஃபைண்ட் எனி மிஸ்டேக். பட் நீங்கள் சும்மா நீங்கள் எழுதுகிற ஒரு டைரி எடுத்து ஒரு 2 months கழித்து திரும்ப நீங்கள் எழுத படித்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நாட் எவ்ரி திங் கேன் பி டன் அட் த டைம் கேப் இல்லையா? ஸோ அதனால் ப்ரூஃப் ரீடிங்கு கண்டிப்பாக they'll have some expertise. ஸோ கண்டிப்பாக வந்து சில பர்சன்ஸ் வந்து ப்ரூஃப் ரீடிங்க்கு இருப்பாங்க. ஸோ ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது வந்து காப்பி எடிட்டிங் ப்ராசஸுக்கு அப்புறமா வரக்கூடியது அண்ட் சர்ச்சஸ் ஃபார் டிப்போகிராஃபிக்கல் எரர்ஸ். ஓகேவா? ப்ரூஃப் ரீடர் வந்து ஒரு டூப்ளிகேட் ஆஃப் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதாவது காப்பி எடிட்டர் வந்து நான் சரி பார்த்துட்டேன், இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குற பப்ளிஷ் ஆக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு டூப்ளிகேட் காப்பியை ப்ரூஃப் ரீடர் வந்து படிக்கிறாங்க. அதனால தான் இது ப்ரூஃப் ரீடிங். அவர் கொடுக்குறாரு இல்லையா, காப்பி எடிட்டிங் பண்ணி ஒரு காப்பி கொடுக்குறாருல, அந்த காப்பியோட பேர் ப்ரூஃப் காப்பி. ஓகேவா? ஸோ அந்த காப்பியை இவர் சரி பண்ணுறதால இவரோட பேர் வந்து ப்ரூஃப் ரீடர். ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது வந்து அந்த ஐடியாவையோ கன்டெக்ஸ்டையோ மாற்றக்கூடிய எந்த வேலையுமே செய்யாது. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டைப்போ எரர்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் கிராமர். இதெல்லாம் சரி பண்ணுறது மட்டும்தான். தே டோன்ட் வாண்ட் டு இம்ப்ரூவ் த கான்டெக்ஸ்ட். காப்பி எடிட்டிங்கில் கண்டென்ட்டை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது ப்ரூஃப் ரீடிங்கில் கிடையாது. ஓகேவா? ஸ்மால் டெக்ஸ்ட்டு, ஃபார்மேட்டிங் எரர்ஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஸோ இட் இஸ் லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஃபார்மேட்டிங், இந்த மாதிரி டைப்போ எரர்ஸ் எல்லாம் பார்க்குறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரூஃப் ரீடர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? இது இன்னும் பெட்டராக எழுதிக்கலாம், அந்த எக்ஸ்பர்டீஸே அவர் கிடையாது. ஓகேவா? இவர் காப்பி எடிட்டிங் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணும், கண்டென்ட்டை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் ப்ரூஃப் ரீடிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரோட வேலை எரர் ஃப்ரீ ரைட்டிங்கை பார்க்குறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ வெரி டைம் டேக்கிங் ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக அதனால் வந்து டைம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரைட்டருக்கும் அந்த டைம் கிடைக்காததால தான் தே ஹாவ் கிவன் அ ப்ரூஃப் ரீடருக்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த காப்பியை வந்து அந்த காப்பி எடிட்டிங் பண்ணி முடித்த அந்த காப்பியை வந்து நோ ஸ்பெல்லிங், கிராமட்டிக்கல் ஆர் டைப்போ எரர்ஸ் இல்லாமல் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் ப்ரூஃப் ரீடரோட வேலை. ஸோ அவர் படிக்கக்கூடிய அந்த காப்பி இருக்குல்ல, காப்பி எடிட்டிங் முடிச்சு வர காப்பியை தான் ப்ரூஃப் காப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த காப்பி எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை தான் வந்து ப்ரூஃப் காப்பி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரூஃப் காப்பியை படிக்கிறவனால தான், படித்து சரி பண்ணுறதால தான் இவர் பேர் வந்து ப்ரூஃப் ரீடர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு புக்கை வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கு, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணலாம், என்ன மாற்றலாம் அப்படின்ற லாஸ்ட் செட் ஆஃப் சேஞ்சஸ் கொண்டு வரது ப்ரூஃப் ரீடிங் தான். ஸோ ப்ரூஃப் ரீடிங் ஏன் இம்பார்ட்டண்ட்? ஓகே, ஸோ ஒய் இஸ் ப்ரூஃப் ரீடிங் இம்பார்ட்டன்ட்? சில புக்ஸ் எல்லாம் பிரிண்டட் பவுண்ட் ஆகி ட்ரிம் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும்
நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம புக்கில் நமக்கு கொடுக்குற டெக்ஸ்ட் புக்ஸில் சம்டைம்ஸ் அந்த அந்த டைப்போஸ்லாம் ஒழுங்காக இருக்காது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பிளர் ஆகி டார்க் இமேஜஸ் அந்த கண்டென்ட்டே ஒழுங்காக புரியாது. அந்த மாதிரி இருக்க பிரிண்டிங் எரர்ஸ் கூட வந்து ப்ரூஃப் காப்பியில் சம்டைம்ஸ் இருக்கும். அது கூட இவங்க வந்து ஸ்பாட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரைட்டிங் ஸ்கில். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளூவெண்ட்டான ஒரு பர்சனாக இருந்தால் யூ கேன் பி அ ப்ரூஃப் ரைட்டர். இதுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. பட் ஆஸ் ஐ செட், உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு சூப்பர்பான நாலேஜ் இருக்கணும் அந்த லாங்குவேஜில். ஓகேவா? ஸோ தே ஆர் நாட் ட்ரெயின். ப்ரூஃப் ரீடிங்க்குன்னு ஏதாவது ஸ்பெஷலான கோர்ஸ் இருக்கா, ட்ரைனிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ப்ரூஃப் ரீடிங் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அக்யூரேட் கிராமர் நாலேஜ். கண்டிப்பாக அது வேணும். ஓகேவா? ப்ரூஃப் ரீடிங் காப்பி எடிட்டிங்க்கு நடுவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 சாப்டர் நீங்கள் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரூஃப் ரீடிங்ன்றது ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணும், காப்பி ரைட்டிங்கும் ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூஜான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, காப்பி ரைட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் அந்த ஆத்தர் கொடுத்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுறது. ப்ரூஃப் ரீடிங்ன்றது லாஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங். ஓகேவா? ப்ரூஃப் ரீடிங் வந்து டஸ் நாட் கெட் இன் டு த கான்டெக்ஸ்ட். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. பட் காப்பி எடிட்டிங்கில் கண்டிப்பாக அது எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம், இன்னும் எப்படி பெட்டராக இந்த கண்டென்ட்டை ஆக்கலாம்ன்றதை வந்து காப்பி எடிட்டிங் பண்ணும். ப்ரூஃப் ரீடிங் வந்து தே ஒர்க் க்ளோஸ் வித் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஆனால் காப்பி எடிட்டிங் வந்து ரைட்டர் கூட தான் அவங்க க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் ரீடிங் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் காப்பி எடிட்டிங் வந்து பெட்டராக இது எப்படி மக்களுக்கு புரியுங்கிற வகையில் சேஞ்சஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதலாம். ஸோ ஆட்டோமேட்டட் ப்ரூஃப் ரீடிங்னா என்ன? ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஆட்டோமேட்டட் ஆப்ஸ். ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ண முடியாதுன்ற சென்ஸ், நானே தான் பண்ணுவேன், ஐ டோன்ட் ஹேவ் த பட்ஜெட் அப்படின்ற டைமில் வந்து யூ கேன் ஹையர் some app or some software to do it for you without paying for someone. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. கிராமர்லி, ஜிஞ்சர் ப்ரூஃப் ரீடர் அப்படிங்கிற ஆப்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன், ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம், ஆட்டோ செக் பண்ணும், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனும் இருக்குது, மொபைல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வேரெவர் யூ ஆர் யூ கேன் டூ இட் வித் அ மொபைல். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாலே இல்லை என்னென்ன வந்து ஸ்பெல் செக்கிங், கிராமர் செக்கிங், என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன எரர்ஸ் இருக்குது, மிஸ்பெல்லிங்ஸ் இருக்குது, ஏதாவது கிராமர் மிஸ்டேக்ஸ், தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ஸ்னால் பார்க்க முடியும். ஸோ த டெக்னாலஜி இஸ் ஸோ மச் டெவலப்ட் டுடே டு டூ ப்ரூஃப் ரீடிங் அண்ட் காப்பி எடிட்டிங் very easily. So this is all about proofreading.